கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவவாக்கிய நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுநாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யோவான் எழுதின சுவிசேஷம். அதில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் 1:4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஜீவன் கிறிஸ்துவின் ஜீவனே நமக்கு ஒளியாக இருக்கிறது. அப்ப வெளிச்சத்தின் வருடம் இது, ஒளியுள்ள நடத்தப்பட போகிறீங்க. நம்ம இந்த ஒளி எங்க இருந்துன்னா ஏசாயால பாக்குறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அந்த ஒளியை பற்றி தான் சொல்லப்படுகிறது இதுல. அந்த அவருக்குள் ஜீவன் வந்தது, அந்த ஜீவன் தான் நமக்குள்ள இருக்கிறது. அந்த ஜீவன் எப்படி இருக்கா? ஒளியாக இருக்கிறதா? நீங்க எழும்பி பிரகாசிக்க போகும் வருடமாக இருக்க போகிறது. நீங்க அநேகரை வெளிச்சத்தண்டை கொண்டு வரும் பாத்திரமாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். ஒளி இருக்கும்போது எப்படி இருக்கும் உலகத்துல? இந்த ஒளி எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, எங்க வெளிச்சம் எங்க இருந்து, இந்த ஒளி வெளிச்சம் எல்லாம் ஒண்ணுதான். எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஆதியாகமத்திலே ஆரம்பிக்குது. அதில தேவன் எப்படி படைச்சாரு? பூமியை படைச்சாரு. பூமி எப்படி இருந்துச்சா? ஒழுங்கின்மையாக இருந்ததா? ஆழத்திலே இருள் இருந்ததுன்னு பாக்குறோம். ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தான்னு பாக்குறோம். அப்ப ஒழுங்கின்மையும் இருளுமாக இருந்தது ஆரம்பத்துல உலகம். அதே போலதான் நம்மளும் வாழ்க்கையில இருளும் ஒழுங்கின்மையுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இருளான பக்கங்கள் நமக்கு இருக்கிறதா? ஒழுங்கின்மையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறதா? இதை பத்தி கவலைப்படாதீங்க. தேவன் சொன்ன ஒரே வார்த்தை, வெளிச்சம் உண்டாக்குறவுனாரு. எதுக்கு வெளிச்சத்தை உண்டாக்குனாரு? அந்த ஒழுங்கின்மையை, இருள் எல்லாமே அந்த வெளிச்சம் சரி பண்ணி விட்டது. ஒழுங்கின்மையாக இருந்த காரியத்தை அனைத்தும் ஒழுங்காகி விட்டது. அனைத்து காரியங்களும் ஒழுங்காகி விட்டது. நம்ம வாழ்க்கையில இந்த வருடங்கள்ல ஒழுங்கு இல்லாம இருந்த காரியங்கள், வாழ்க்கை முறைகள், வாழ்க்கை பைனான்ஸ்ல இருந்து, குடும்பத்துல இருந்து, குடும்ப உறவுகள்ல இருந்து, உடல் நலத்துல இருந்து, எது ஒழுங்கு இல்லாம இருக்கு, எது அது இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே ஒழுங்காக்கப்பட்டு விட்டது. அனைத்துமே ஒழுங்காக்கப்பட்டு விட்டது. அனைத்தும் சரியாகி விட்டது. அப்ப ஒழுங்கின்மையும் வந்து இருளும் விலகி விட்டது. சுற்றி இருந்த இருள் விலகி விட்டது. ஏன்னா அந்த வெளிச்சம் வந்து விட்டது. அந்த வெளிச்சத்தை பத்தி தான் யோவான் சொல்றாரு, அழகா சொல்றாரு. ஆதியிலே அதை பாருங்க, அவருக்கும் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளியாகிய கிறிஸ்து, ஒளியாகிய இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அவரே நம்ம இருதயத்துக்குள்ள வாசம் பண்ண நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம புதிய பாட்டின் சத்தியத்தை வாழ்றவங்க நமக்கு எல்லாமே தெரியும். அந்த ஜீவ ஒளி, இயேசுவின் ஒளி நமக்குள்ள இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில இருளான பக்கங்கள், கரடுமுரடான பக்கங்கள், கோணலான காரியங்கள் அனைத்தையும் செவ்வையாக்கப்படும் வருடமாக இருக்க போகிறது. எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒளியாக இருக்க போகிறார். அது எதுக்காக உங்களுக்கு ஒளியாக இருக்கிறார்னா, அநேகரை நீங்க தேவனுடைய கொண்டு வர போகிறீங்க. அநேகரை தேவனுடைய கொண்டு வர போறீங்க. உங்க ஒளியை நோக்கி அநேகர் வரப்போறாங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னு அநேகர் தங்கள் பிரச்சனைகளை உங்களுக்கு சொல்லி விடுதலை பெற போகிறாங்க. தேவ சாயலாக தேவ ஒளி உங்கள்கிட்ட இருந்து வெளியே வர போகிறது. மோசே முகம் பிரகாசித்ததுன்னு படிக்கிறோம். ஆசாரிப்பு விட்டு வெளியே வரும்போது அந்த முக பிரகாசம் மக்களுக்கு பயமாக இருந்தது. ஆனா இன்றைய உங்களுக்கு வர முக பிரகாசம் மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது, சமாதானத்தை கொடுக்க போகிறது. அதான் தேவன் அழகா சொல்றாரு பாருங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, இருள் அதை பற்றி கொள்ளவில்லை என்ன படிக்கிறோம். அப்ப தேவ ஒளியில், தேவ வெளிச்சத்தில் நடக்க போறீங்க. நீங்க தேவன் அதி அற்புதமாக உங்களை வழிநடத்த போகிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் எங்களுக்குள்ளே ஒளியாக இருப்பதற்காக நன்றியாகவரே. நாங்கள் உலகத்திற்கு ஒளியாக, உலகத்திற்கு வெளிச்சமாக, மலை மேல் உள்ள பட்டினமாக எங்களை நீ தெரிந்து கொண்ட மகாக்கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மேலும் நீர் ஒளியாக, அவருக்குள்ளே ஒளியாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அதை உணர்ந்து அவர்கள் எழும்பி பிரகாசிக்க போவதற்காக நன்றி ஆண்டவர். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் மலை மேல் உள்ள பட்டினமாக நீர் வாழ அழைப்பதற்காக நன்றி ஆண்டவர். ஏஸ்தமே, மலை மேல் உள்ள பட்டினம் மறைந்திருக்கப்பட மாட்டாது என்பது போல தோப்பனே, அநேகரை ஒவ்வொன்றை கொண்டு வந்து சேர்க்கும் ஒளியாக அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்ட மகாக்கிருபைக்காக நன்றி ஆண்டவர். உங்களோட ஒளி அவருக்கு பிரகாசிப்பதை உணர்ந்து அதுக்கு நன்றியாக நடந்து கொள்ள உதவி செய்யுமாப்பா. ஆசீர்வதிக்கணும்ப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.